இது வந்து ஒரு சென்ட்ரல் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இது டிஸ்கஸ் பண்ணோம், டீன் கூட பேசியிருக்கோம். ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க ப்ரோட்டோக்கால் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சப்போர்ட் தேவை, இப்போ நம்ம ஆட்சி வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன மேன் பவர் டிஃபிகல்ட்டி இருக்குது, என்ன டியூட்டி ரோட்டால் ஏதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இருக்கா, எல்லாத்தையுமே டீன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அண்ணனோட ஆட்சியில் எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கிறத நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணுறோம். பேஷண்ட்டையும் பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். உயர்மட்ட குழுவில் இந்த ப்ராப்ளம் எதுவும் திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணி என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்கள் கூட இன்றைக்கி மாவட்ட செயலாளர் மூலமாக நாங்கள் வந்து அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, யாரும் வந்து சரியாக மதிக்க மாட்டீங்க, முறையான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்க, ரொம்ப இழிவாக பேசுகிறது, இந்த மாதிரியான வார்த்தை வந்து ஒருமையில் பேசுகிறது, இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்லை, இப்போ வரைக்கும் மெயிலு கம்ப்ளைண்ட்டு எனக்கு ஃபோன் கால்ஸு கண்டினியூஸாக வருது. நான் திருப்பியும் சொல்கிறேன், வர பேஷண்ட்ஸாக தான் பார்க்கணும். அவங்க எவ்வளோ என்ன பேசினாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல முறையில் தான் எல்லாருமே வந்து பேசணும், அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் மீட்டிங் போட்டு எனக்கு இன்றைக்கே நீங்கள் சொல்லணும். பேஷண்ட்ஸை வந்து தேவையில்லாமல் இந்த ஒருமையில் பேச அங்கே இங்கே வா, அங்கே போய் பாரு அப்படின்றதுலாம், இந்த அலக்கரிக்கிறதுலாம் இருக்கவே கூடாது. நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? அப்படி இருந்தால் உடனடியாக நான் வந்து நடவடிக்கை எடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அதையும் சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டலில் தண்ணி இல்லாதது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா சார்? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தண்ணி இல்லைன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். கிளீனிங் முதல்ல முறையாக இருக்கா சார்? நான் வரேன்றதுக்காக எனக்கு தெரியுது, கிளீனாக தெரியுது. அப்போ தான் பாத்ரூமை போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. காலைல வந்து வேலை என்ன பண்ணணும்? காலைல வந்து எத்தனை மணிக்கு மேடம் வருவீங்க? மேடம் அதெல்லாம் கிடையாது. நானும் இத்தனை நாளாக இங்கே கேட்டுட்டு தான் இருக்கேன் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு இப்போ தான் சரி ஒவ்வொரு இடமா இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு நான் வர முடியும், கண்ணால் பார்க்குறேன். அப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க. பாத்ரூம்ல அப்படியே இருக்காங்க, எல்லா அழுக்கும் இருக்கு. மேல போனீங்கன்னா ஒரு டேப் இல்ல. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த மருத்துவர் டாக்டர் அமலூர் பாவநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? புதுசா ஒரு அரசு வந்து ஆட்சி ஏத்துக்குதுன்னா அவங்களுடைய ஆர்வம் மக்கள் கிட்ட ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தொகுதி எம்எல்ஏக்கள், புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில போறது, பல அரசு அலுவலகங்கள்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்துறது, இதெல்லாம் வந்து கடந்த காலத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதாவது தாவேகாவுடைய மருத்துவர் அணியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு அரசு மருத்துவமனைக்குள்ள போய் நாங்க ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி மீடியால வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க டீன்கிட்ட பேசணும், மருத்துவர்கள் கிட்ட பேசணும், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட பேசணும், சில விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க வந்து சுட்டி காட்டியிருக்கோம், இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் வந்து பேசக்கூடிய வீடியோ வைரல் ஆகுது. ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு கட்சியுடைய ஒரு விங்கை சேர்ந்த காடர்ஸ் போய் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமா? இது முறைதானா? இதுல 2 விஷயம் நம்ம 2ஆ பிரிச்சுக்கணும். ஒன்னாவது வந்து இப்போ முதல் புதிதாக பதவியேற்ற சுகாதாரத்துறை அமைச்சரோ சுகாதாரத்துறை செயலாளரோ மருத்துவமனைகளை போய் ஆய்வு செய்வாங்க கண்டிப்பா. ஏன்னா ஒண்ணு வந்து மக்கள் மத்தியில இருந்து அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அதை பார்க்கறதுக்கு போவாங்க. 2வது வந்து 2 பேருமே புதிதாக பதவியேற்றிருக்கும் போது வர்ற பட்ஜெட்டுக்கு எவ்வளவு பணம் யார் யாருக்கு அலோகேட் பண்ணணும், எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்தெந்த நீட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் எல்லாம் பண்ணனா அவங்க பர்சனலா விசிட் பண்ணாதான் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். என்னதான் துறை சார்ந்த அதிகாரிகள் சொன்னாலும் நேரா விசிட் பண்ற மாதிரி வராது. ஆகவே
மாண்புமிகு அமைச்சரும் செயலாளரும் வந்து பல மருத்துவமனைகளை வந்து விசிட் பண்ணுவாங்க. இது ரொட்டீன், இது ஐடியல் கூட. ஏன்னா நேரா பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பட்ஜெட்டரி ப்ரொவிஷனோ அதுக்கு தகுந்த சொல்யூஷனோ பண்றதுதான் ரேஷனலா இருக்கும். ஆகவே இது வந்து வரவேற்க தகுந்தது, இது அவர்களுடைய கடமையும் கூட. இன்னொன்று வந்து நாளைக்கு அமைச்சரை வந்து சட்டசபையில மற்ற சட்டசபை உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டா பதில் சொல்றதுக்கு இந்த மாதிரி விசிட்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ஆகவே அவர்கள் வந்து விசிட் பண்ணணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து இந்த நியூலி எலெக்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு வந்து அவர்கள் மக்களுடைய உறுப்பினர்கள், மக்கள் மன்றத்தில் உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு வந்து அரசு வரி பணத்தில் நடத்தக்கூடிய எந்த ஒரு அலுவலகத்துக்கும் உள்ள போறதுக்கான உரிமையெல்லாம் தாராளமா உண்டு. அதை நம்ம தடுக்கலாம் முடியாது. இதுல ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, இவர்களுக்கு வந்து ஒரே ஃபேஸ் தெரியறது வந்து ஹாஸ்பிட்டலோ, பிரைமரி ஹெல்த் சென்டரோ, அல்லது தாலுக் ஹாஸ்பிட்டலோ, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலோ தான் தெரியுது. ஆனா அரசாங்கத்துக்கு பல அங்கங்கள் இருக்கு. இதுலதான் டெய்லி நிறைய பேஷண்ட் வராங்க. ஆகவே இதை போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, மக்கள் உறுப்பினர்கள், எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் தாராளமா வந்து மருத்துவமனைகளையோ பிஹெச்சியோ போகலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலினுடைய ஹெட்டு கிட்ட நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்களும் தயாரா இருப்பாங்க. ஏன்னா நிறைய நேரம் வந்து சிறு மருத்துவமனைகள்ல வந்து தலைமை மருத்துவரை வந்து கிளினிஷனா இருப்பாரு, பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாரு, ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு, அவருக்கு பல வகை பிரச்சனைகள் இருக்கும், பல வகை அபிஷியல் இருக்கும். அந்த சமயத்துல நீங்க அன்அனௌன்ஸ்டா ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் டெய்லி வந்து அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல போனா என்டையர் ஹாஸ்பிட்டலுடைய வேலை பாதிக்கும். ஆகவே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போறது நல்லது. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஆட்கள் வந்து நீங்கள் போய் மருத்துவமனைக்கு நேரா போய் இந்த மாதிரி ஆய்வு செய்யறதோ அல்லது அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கறதோ வந்து எந்த விதமான முறையற்ற செயல் அது. இதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. அவர்கள் வந்து தாராளமாக போய் அந்த மருத்துவமனையில எதனா பிரச்சனை இருந்தால் அந்த மருத்துவமனை தலைவரிடமோ தலைமை மருத்துவரிடமோ தாராளமாக கம்ப்ளைண்ட் தரலாம். அதுக்கும் மேல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்கலாம். அல்லது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் இருக்காங்க, அவங்க கிட்ட தரலாம். அல்லது அவர்களுக்கு மேல இருக்க லோக்கல் எம்எல்ஏ கிட்ட சொல்லலாம், எம்பி கிட்ட சொல்லலாம், அமைச்சர்கிட்டே நேரடியாவே அவர்கள் சொல்லலாம். தவிர அவர்களா வந்து ஒரு மருத்துவமனையிலையும் போய் அன்ஆத்தரைஸ்டா போய் பாக்குறது, வெளியே வந்து அதை பத்தி இன்டர்வியூ கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூர் டெமோக்ரஸில அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா நீங்களே உங்களுடைய ஹைரார்க்கியை உடைச்சிடுறீங்க. இப்போ ஒரு மினிஸ்டர் பாக்குறான்றது வேற, ஒரு செக்ரட்டரி பாக்குறான்றது வேற, ஒரு எம்எல்ஏ எம்பி பாக்குறான்றது வேற. அவர்கள் எல்லாம் ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணுன்றதுக்காக பாக்குறாங்க. ஆனா ஒரு சென்சேஷனுக்காக போய் பாக்குறேன், அதை வச்சு நான் வெளியே ஒரு இன்டர்வியூ தரேன், டாக்டர் கோட்டை போட்டு இன்டர்வியூ தரேன்றதை வந்து இது பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பாக்குற மாதிரி தெரியல, சென்சேஷனுக்காக பண்ற மாதிரி தெரியும். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல வந்து நான் டெஃபினட்டா என்கரேஜ் பண்றேன். நிறைய பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறைய போய் பார்க்கும்போது தான் பீப்புளுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். இது மிக வரவேற்க தகுந்தது. ஆனால் இதை பண்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அரசாங்க ஆவணங்களை வந்து யார் பார்க்கலாம் யார் பார்க்க கூடாதுன்றது நல்ல வரைமுறை. அதுலயே ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக யாருக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், ஜாயிண்ட் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனையோட டீன் இல்ல சூப்பரிண்டெண்டன்ட், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலை சேர்ந்த மெம்பர்ஸ், ஹெல்த் செக்ரட்டரி, கமிஷனர். அது இதை தாண்டி பாத்தீங்கன்னா டிவிஏசில ஏதாவது ஊழல் நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா அவங்க வரலாம். இல்ல கோர்ட் மூலமாக யாராவது அனுப்புனாங்க, இல்ல லோக் ஆயுக்தா அப்படின்னா வரலாம். இல்லனா மக்களுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது எம்பிஸ், எம்எல்ஏஸ், மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க போய் பண்ணலாம். அவங்க பண்றது கூட ஒரு ஸ்டாச்சுட்டரி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, அதிகாரப்பூர்வமான ஒரு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப அதிகாரப்பூர்வமான இந்த இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு சில வரைமுறைகள், சில நடைமுறைகள் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனை தாண்டி ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷனா அதுக்கு ரிட்டன் பர்மிஷன் ஆத்தரைசேஷன் நீங்க வாங்கணும். முன்கூட்டியே அந்த டீனோ சூப்பரிண்டெண்டோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன மாதிரியான இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறீங்க, எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸை நீங்க வந்து ஆய்வு பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லணும். என்னென்ன ரெக்கார்ட்ஸை வந்து நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ண போறீங்கிறத முன்கூட்டியே சொல்லி அப்ரூவல் வாங்கணும். அதற்கான என்னென்ன யார சம்பந்தப்பட்டவங்களை நீங்க வந்து இன்டர்வியூ பண்ண போறீங்க, இல்ல கேள்வி கேட்க போறீங்க அப்படிங்கறதையும் தெரிவிக்கணும். இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க அந்த துறையில இருந்ததுனால கேட்க. ஆமா, கண்டிப்பா. இவ்வளவு நீங்க சொன்ன அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்கு. யார் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், யார் இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எந்த ஆஸ்பெக்டை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த ஆஸ்பெக்டை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது,
எந்தெந்த இடங்கள்ல வந்து இவர்கள் நுழையலாம், எந்தெந்த இடங்கள்ல இவர்களால் நினைத்தால் கூட நுழைய முடியாது. உதாரணமா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள. இந்த மாதிரி நிறைய வரைமுறைகள் நிறைய ரிட்டனாவே இருக்கு. இதெல்லாம் வந்து பழங்காலமாக இவால்வ் ஆகி வந்த ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து நீங்க நடுவுல போய் திடீர்னு டிஸ்டர்ப் பண்றது நல்லதில்ல. ம். மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு வந்து மக்கள் பணத்துல நடத்தக்கூடிய எந்த நிறுவனத்திலையும் நுழையக்கூடிய அனுமதி உண்டு. அவர்களால் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர்களை நாளைக்கு போய் சட்டமன்றத்துல அதை பத்தி பேசலாம், பேச வேண்டும். அப்பதான் பிரச்சனைகள் தீரும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட எலெக்டே ஆகாத ஒருத்தர், மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிலையில இல்லாத இல்ல ஒருத்தர் எலெக்ட் பண்ணது கும்பல ஓகே சார். இப்ப எம்பி எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் வந்து ஹாஸ்பிடல்ல காட்ட மாட்டாங்க இல்லையா? இப்ப பேஷண்டோட கேஸ் கண்டிப்பா ஃபைல்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் கண்டிப்பா ரெக்கார்ட்ஸா கண்டிப்பா இருக்கட்டும். கண்டிப்பா அப்ப கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கே ஏன்னா அதிகாரம் இல்லல்ல. ஓபி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்களால பார்க்க முடியுமா அந்த மாதிரி? கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா அதுல ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ல பேஷண்டோடைய பர்சனல் டீடைல்ஸ்லாம் இருக்கும். பர்சனல் டீடைல்ஸ் வந்து அது பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டும். எம்எல்சி கேஸா இருந்தா அது நாங்க போலீஸ்க்கு காப்பி கொடுப்போம் அல்லது ஜட்ஜுகளுக்கு காப்பி கொடுப்போம். தவிர இவர்களை தவிர வேற யாருக்கும் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை கேட்க வேண்டிய உரிமையும் இல்லை, நாங்களும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, மருத்துவர்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். மற்றபடி இவர்கள் வந்து பார்மசியில எவ்வளவு ட்ரக் கொடுத்துருக்காங்க, அந்த லெட்ஜரை காட்டுங்க, இந்த லெட்ஜரை காட்டுங்கலாம், அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆடிட். அதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பண்ணலாம், ஒரு டிஎம்எஸ் பண்ணலாம், ஒரு டிபிஹெச் பண்ணலாம், ஒரு ஹெல்த் செக்ரட்டரி பண்ணலாம், ஒரு ஹெல்த் மினிஸ்டர் பண்ணலாம். ஒரு ஆடிட்டிங்ன்றது எப்படி நடக்குதுன்றதே தெரியாம ஒரு அணி வந்து திடீர்னு உள்ள நுழைஞ்சு அந்த ரெஜிஸ்டர் காட்டு, இந்த ரெஜிஸ்டர் காட்டுன்னா அந்த ரெஜிஸ்டர்லாம் அவங்கள்ட்ட காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் அபிஷியல் ரெஜிஸ்டர்ஸ். அபிஷியல் ரெஜிஸ்டர் நீங்க அபிஷியல்ஸ் கிட்ட காட்ட முடியும், அல்லது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்தா காட்ட முடியும், அல்லது அவருக்கு மேல் அதிகாரிகள்கிட்ட காட்ட முடியும். தவிர மக்கள் மத்தியெல்லாம் காட்ட முடியாது. இவர்கள் யாருன்னே தெரியாது. இவர்கள்ட்ட எப்படி நான் எந்த ரெஜிஸ்டர் நான் காட்டுவேன், எந்த இல்ல அத்தாரிட்டியிலும் நான் அப்படி காட்டுவேன்? கேட்கும் பொழுது இவங்க வந்து இத பார்த்தோம். இப்ப இந்த இன்டர்வியூல கூட அவங்க சொல்றாங்க, இந்த லெட்ஜரை பார்த்தோம், அத பார்த்தோம், ஓபி ரெஜிஸ்டரை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லையா? இப்ப இதை மறுக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள், ஊழியர்கள், மருத்துவர்களுக்கு வந்து உரிமை இருக்குல்ல. ஐ ரெஃப்யூஸ் டு ஷோ யூ திஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதை ஏன் சொல்ல சொல்லலாம். மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள்? இல்லைங்க, எல்லாம் அவங்கெல்லாம் அரசு அதிகாரிகள், அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அது இயல்பு உங்க இல்லையா? அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது பார்த்திருக்கீங்களா சார் இதுக்கு முன்னால? நான் பிகாஸ் நீங்க ரொம்ப தாராளமா வருஷமா பார்த்தேன். நீங்க நான் ஜிஹெச்ல அசிஸ்டண்டா இருக்கும்போதே என்னுடைய சக அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவ்னு ஒருத்தர் வந்தாரு. வந்து பேஷண்ட்டை பார்த்து அந்த கேஸ் ஷீட்டை கொடுங்க டாக்டர்னாரு. அவர் கேஸ் ஷீட்லாம் கொடுக்க முடியாது சார், நீங்க பேஷண்ட் பாருங்க, நான் பேஷண்ட்டை பத்தி வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன், கேஸ் ஷீட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க என்கிட்டயே கேஸ் ஷீட் தர மாட்டீங்களான்னு. ஆமா சார், கேஸ் ஷீட்ல வந்து பேஷண்ட்டுடைய பர்சனல் டீடைல்ஸ், கான்ஃபிடென்ஷியல் டீடைல்ஸ்லாம் இருக்கும், அதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. நான் மக்களுடைய பிரதிநிதி, நான் கேட்கிறேங்க சார், நீங்க டீன் கிட்ட போய் கேளுங்க, நான் டீன் கிட்ட கேஸ் ஷீட் கொடுத்துட்றேன், டீன் கொடுத்தா நீங்க பாத்துங்க, ஆனா நான் கொடுக்க முடியாது சார். நான் வந்து டீன் கிட்ட கொடுக்க முடியும், போலீஸ் கிட்ட கொடுக்க முடியும், கோர்ட்டுக்கு கொடுக்க முடியாது சார், மீதி யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனால் இது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதே மாதிரி இப்போ நடக்குமான்னு எனக்கு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. அரசு மருத்துவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லைங்களா? அத்தாரிட்டி வந்தா எல்லாரும் எல்லாம் அந்த அத்தாரிட்டி எதிர்த்தெல்லாம் நிக்கக்கூடிய தைரியமோ துணிவோ எல்லாம் இருக்காது. ஆகவே நீங்க அரசு மருத்துவர்கிட்ட இந்த அதிகம் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. திடீர்னு ரேஷன் கடையில போய் பாக்குறது, திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறது, அதுக்கான சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க பாருங்க டெஃபினட்டா. ஏன்னா ஒரு பப்ளிக் ஆபீஸா வந்து இட் மஸ்ட் பி அண்டர் ஸ்க்ரூட்டினி. அத ஸ்க்ரூட்டினி இல்லாம இருக்கக்கூடாது. பப்ளிக்னுடைய விஜிலன்ஸ் ரொம்ப முக்கியம். எம்எல்ஏ போய் பாக்குறது, எம்பி போய் பாக்குறது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். இது வந்து அடிக்கடி அவங்க போய் பார்க்கணும். ஏதோ ஒரு நாள் போய் பார்த்துட்டு ஒரு ரீல் எடுத்து போட்டுட்டு முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் இல்ல. அது மட்டும் ஆனா இல்லைங்க, இப்ப நான் இன்னொன்னு சொல்லணும். எம்எம்சி மாதிரி பெரிய மருத்துவமனைகள்லாம் முன்ன பீப்புள்ஸ் கமிட்டினே இருந்தது. அதாவது அந்த ஏரியால இருக்கிற மக்கள், எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், எம்பி எல்லாரையும் சேர்ந்து பீப்புள்ஸ் வெல்ஃபேர் கமிட்டினே இருக்கும். அவங்க வந்து அப்பப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, இருக்கிற பிரச்சனைகளை டீன் கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கமிட்டி நீங்க ஒரு ஏரியாலையும் வச்சுக்கலாம், இதுல தவறே கிடையாது. மக்களுடைய நிறுவனங்கள்னா மக்களுக்கு தான் சொந்தம். ஆகவே மக்களுடைய பிரதிநிதிகளை சேர்ந்து ஒரு கமிட்டி வச்சுக்கலாம். அந்த கமிட்டி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இதை ஒரு ப்ராசஸா வச்சு பண்ணலாம். தவிர திடீர்னு நினைச்ச மாதிரி அனார்கிக்கா வந்து போய் பாக்குறது வந்து சிஸ்டத்தையே குறைச்சிடும். இப்ப ஒரு எம்எல்ஏக்கு இப்படி திடீர்னு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண அதிகாரம் இருக்கு. நேத்து கூட வந்து தாம்பரம் எம்எல்ஏ இந்த மாதிரி தான் ஒரு அரசு மருத்துவமனை போய் அவர் இன்ஸ்பெக்ட் பண்றாரு. இன்ஸ்பெக்ட் பண்றதோட மட்டும் நிக்காம அத ஒரு வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா
மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு, இது சரியில்ல, அது சரியில்ல, டாய்லெட் கிளீனா இல்ல, பேஷண்ட் எல்லாம் நீங்க மறிக்கிறது இல்லையா, ஒருமையில பேசுறீங்களா, உடனே ட்ரீட்மெண்ட் பண்றது இல்லையா, இப்படியெல்லாம் நடந்தா நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன். இந்த முறை உங்கள வந்து மன்னிச்சு விட்டுறேன். அடுத்த முறை உங்க மீது நடவடிக்கை எடுப்பேன். அப்படின்னு மருத்துவர்களை, செவிலியர்களை வந்து அவர் வந்து திட்டக்கூடிய அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால ஒரு நியூஸா வைரல் ஆகுது. இதெல்லாம் எப்படி பார்க்கிறது? மருத்துவர்கள், ஊழியர்கள் அவங்க இல்ல நம்ம அதான் வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அண்டர் ஸ்டாஃப்ட் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு நீ ஜெர்க் ரெஸ்பான்ஸ். போன வாரத்துல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில டாய்லெட்லாம் நிரம்பி வழியுது, ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது தான் அமைச்சர், செக்ரட்டரிலாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. டாய்லெட்லாம் ஏன் மோசமா இருக்குன்னு யாராவது யோசிச்சாங்களா? எத்தனை பேஷண்ட்டுக்கு எத்தனை டாய்லெட் ஜிஹெச்ல இருக்கு? அந்த டாய்லெட்டை எத்தனை பேர் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றாங்க? எவ்வளவு லிட்டர் ஆஃப் வாட்டர் அங்க வந்து தேவைப்படுது? அதை கிளீன் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க பெர்மனண்டா, டெம்பரரியா, எத்தனை பேர் ஆக்டிவ் சர்வீஸ்ல இருக்காங்க? எத்தனை பேர் இந்த டாய்லெட்டை உபயோகிக்கிறாங்கன்னு யாராவது கணக்கு எடுத்திருக்காங்களா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் துறை தலைவராக இருந்தப்போ என்னுடைய துறையில வந்து சாங்ஷன்டு பெட் வந்து 40, அனுமதிக்கப்பட்ட பெட் 40. ஆனா எனி டைம் வந்து 70-80 பேஷண்ட்டுக்கு இருப்பாங்க, தரையிலாம் இருப்பாங்க. நீங்க பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, சிக்கா இருப்பாங்க. இப்ப 70-80 பேஷண்ட்டுக்கும் சேர்த்து என்னுடைய வார்டுல வந்து ஒரு 5 மேல் டாய்லெட், 5 ஃபீமேல் டாய்லெட். 10 மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு 70 பேர் கூட வந்து 70 ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து டெஸ்ட் கிட்டு போறதுக்கு நீங்க 70 ஆர்டர்லிஸ் கிடையாதுங்க. எல்லாரையும் பேஷண்ட் ரிலேட்டிவ் தான் எடுத்துப்பாங்க. இந்த பேஷண்ட் ரிலேட்டிவ்ல எங்க டாய்லெட் போவாங்க? எங்க அவங்களுடைய நேச்சரோட அர்ஜிக்கு எங்க போவாங்க? ஸோ ஒரு 5 டாய்லெட்டை 100 பேர் யூஸ் பண்ணா எப்படி ஆகும்? ஒண்ணு, இந்த 5 டாய்லெட்டையும் கிளீன் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் இருப்பார். அவர் காலைல வந்து கிளீன் பண்ணுவார், போவார். நைட் டியூட்டி ஒருத்தர் கிளீன் பண்ணி போவார். ஆனால் 100 பேர் யூஸ் பண்ணும்போது ஒரு டாய்லெட் எவ்வளவு அழுக்காகும் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஏர்போர்ட்ல அல்லது பெரிய இடங்கள்ல போனீங்கன்னா எவ்ரி ஹவர் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எவ்ரி ஹவர் கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையா வராது. இப்ப ஏன் பிரச்சனைனா உங்களுக்கு பணியாளர்கள் கம்மி. இருக்கிற 1-2 டெம்பரரி ஒர்க்கரை வச்சு 100 பேர் 200 பேர் யூஸ் பண்ற டாய்லெட்டை கிளீன் பண்ணா அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த டாய்லெட்டை நிறைய ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்லாம் போட்டு அடைச்சிருவாங்க பேஷண்ட்டுக்கு. பாவம், அவங்களுக்கு தெரியாத ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் எங்க போடணும், தூக்கி போட்டுருவாங்க. அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, அடைச்சிக்கும். ஸோ நீங்க ரெகுலரா இதை பண்ணிக்கிட்டே இருந்தா தான் இது முடியுமே தவிர, திடீர்னு ஒரு நாள் வந்து டாய்லெட் ஆசிங்கன்னா இந்த டாய்லெட் இப்படிதான் இருக்கு 20 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இதை நீங்க அட்ரஸ் பண்ணாம ஒரு நாள் போய் பண்ணா இதெல்லாம் தீரன்றது வெரி சூப்பர்ஃபிஷியல் ஐடியா. நீங்க ஹாஸ்பிட்டல் எடுத்து பாருங்க, எத்தனை பேர் டெம்பரரி ஒர்க்கர்ஸ், எத்தனை பேர் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ், அந்த டாய்லெட்டை மெயின்டைன் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் எப்படி டாய்லெட்டை மெயின்டைன் பண்ண முடியும் சொல்லுங்க? 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ண டாய்லெட். எல்லாரையும் இப்படி நிக்க வச்சு ஒருமையில பேசுறது, எல்லாரையும் திட்டுறது, அதான் ஏங்க அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னே தெரியல. ஆரோக்கியமான அரசியல் இது. அவர்களுக்கு பிரச்சனை எதுவுமே தெரியாத போது இப்படிதானே நடக்கும். பிரச்சனையை தெரிஞ்சவங்க வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு யோசிப்பாங்க. இவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கலையே, ரீலுக்காக தானே யோசிக்கிறாங்க. பிரச்சனையை சால்வ் பண்ணனா நீங்க அதை காமா உட்காந்து டீன் கிட்ட உட்காந்து ஏன் இப்படி இருக்கு, எப்படி ஆச்சு, எவ்வளவு நாளா இப்படி இருக்கு, இது எப்படி தீர்க்கலாம், உங்களுக்கு பட்ஜெட்டரி அலோகேஷன் எவ்வளவு பட்ஜெட் நீங்க டாய்லெட்டுக்காக செலவு பண்றீங்க, உங்களுக்கு வாட்டர் சப்ளை எப்படி இருக்கு, ஏன் வாட்டர் சப்ளை இல்லை, இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. வெறுமனே பார்த்து வந்து ரீல்ஸ் போட்டீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு திடீர்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் இப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்களே, இது ஒரு ஆபத்தான போக்கு இல்லையா? நாளைக்கு எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சி மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும்னா, இந்த மாதிரி நாங்க மருத்துவர் அணில இருந்து வரோம், நாங்க இன்ஜினியர் அணில இருந்து வரோம், நாங்க அட்வொகேட் அணில இருந்து வரோம் அப்படின்னு நினைச்ச இடத்துல பூந்து இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து இல்ல வீடியோ எடுத்து போடுறது, இல்ல மீடியாவுக்கு பைட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான இது வந்து ஒரு இல்லையா? முதல்வர் வந்து இதை வந்து கண்டிக்கணுமா இல்லையா? இல்ல இது வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து பாழ்படுத்திடும். உங்களுக்கு சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்ன்றதை தவிர சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டிஸ்டர்ப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லை, கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தேவை. அது நீங்க முறையா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எல்லா இடங்களையும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான சஜஷன் மக்கள் மத்தியில இருந்து வர்றது ரொம்ப வரவேற்க தகுந்தது. ஆனா ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும் தவிர சென்ஸ் ஆஃப் பப்ளிசிட்டியோட பண்ணக்கூடாது. ஆமா. அண்ட் அதிகாரப்பூர்வமான நபர்கள், அதாவது அந்த ஒரு அரசு அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு அதுக்குன்னு சில பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்கதான் பண்ணணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர் அம்மா உணவகத்துக்கு போய் அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இங்க சரியில்லை, தண்ணி டேங்க் சரியில்லை, சமைக்கிறது சரியில்லைன்னு ரீல்ஸ் போட்டிருக்கிறாரு. அந்த ரீல்ஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகுது. அப்போ ஒரு முதல்வருக்கு வந்து முதலமைச்சர் விஜய வந்து நம்ம நேரடியா இதுக்கு நம்ம வந்து
அவருடைய கட்சி நிர்வாகிகளுடைய இந்த ஆர்வத்துக்கு வந்து நம்ம அவரை நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது. பட் இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல வந்து முதலமைச்சரும் துறை அமைச்சர்களும் இருக்காங்க இல்லையா? தே ஷுட் புட் அ ஸ்டாப் டு திஸ் அட் தி ஏர்லியஸ்ட் இல்லையா? ஒண்ணு வந்து கட்சி வந்து அவர்களுடைய தொண்டர்களை எப்படி நடத்தணுன்றத கட்சி தான் முடிவு பண்ணணும். அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனா அந்த பியூரோக்ரசி அந்த மினிஸ்டர் வந்து அவர்களுடைய ஹாஸ்பிட்டல்ல யார் யார் வந்து பார்க்கலாம், யார் யார் வந்தா டீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டணும்ன்றது வேணா இன்னொரு தடவை டீடைல் மெமரண்டம் அனுப்பிச்சு விட்டுறலாம். இவர்கள்லாம் வந்தா நீங்க கண்டிப்பா இவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், இந்த ரெஜிஸ்டர்லாம் காட்டி ஆகணும், மற்றவர்கள் வந்து பண்ண தேவையில்லை என்ற மாதிரி ஒரு மெமரண்டம் ஒன்று அனுப்பிச்சு விட்டோம்னா அது ஒரு கிளாரிட்டி இருக்கும். எல்லாரும் போய் எல்லாத்தையும் பண்ணனா அனார்கியில தான் முடியும். அவர்களுக்கு டெசிக்னேட்டட் ஒர்க் இருக்குது, டெசிக்னேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை பண்ணணும். அதை பண்ணதான் எந்த சிஸ்டமும் செழுமையாகும். அதை விட்டு எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைச்சா அது செழுமையாகாது. இப்போ கல்பாக்கம் அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் இருக்கு, அதோட மக்கள் வரி பணத்தில் தான் நடத்துது. போய் பார்க்க முடியுமா யாராவது உள்ள என்ன நடக்குதுன்னு? ஹைகோர்ட் கூட மக்கள் வரி பணத்தில் தான் நடக்குது. ஹைகோர்ட்ல போய் பார்க்க முடியுமா யாராவது? அதுக்கு ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கு, சிஸ்டம் ஆஃப் ரெமெடி இருக்கு. அந்த ரெமெடி சிஸ்டத்துக்குள்ள தான் நீங்க ரெமெடி பண்ண பார்க்கணும் தவிர திடீர்னு ஒரு இடம் ஓப்பனா இருக்குன்றதுக்காக நான் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன்றது அவ்வளவு சரியான முடிவு இல்லை. சோ கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் கூட பொறுப்போட நடந்துக்கணும். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்டயோ இல்ல அந்த தொகுதி எம்எல்ஏ கிட்டயோ இல்ல மாவட்ட கலெக்டர் கிட்டயோ இல்ல அமைச்சர் கிட்டயோ நேரடியாக கொண்டு போவதுதான் முறையான ஒரு விஷயம். நேரடியாக இந்த ஹாஸ்பிட்டல் முதல்வரையே கூட பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலுடைய தலைமை மருத்துவ அதிகாரி யாரோ அவர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி எங்க பேஷண்ட் வந்தாங்க, எங்க பேஷண்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நாங்க சந்திச்ச பிரச்சனை இதெல்லாம் தீருங்கன்னு எழுதி கொடுக்கலாம். தாராளமா பண்ணலாம். இல்ல இதுக்காக தான் அரசாங்கமே இருக்கு, மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு அரசாங்கமே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். புதுசா ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. அரசியல் பற்றி பெரிதாக அனுபவம் இல்லாதவர்கள் வந்து பதவிக்கு வந்திருக்கிறாங்க. நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துலதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இது போன்ற விஷயங்கள் கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி எதிர்மறையான கடுமையான விமர்சனங்களை வந்து எழுப்புது அப்படிங்கறத முதலமைச்சர் உணர்ந்து உரிய நேரத்தில் இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கமே. இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். வாழ்த்துக்கள். Thank you very much.